அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு சபைக்கு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ள வருமா? அவங்க என்ன செய்வாங்களா? உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். இந்த மாறுபாடானவைகளை போதிக்கிறதுக்கு இன்னைக்கு சரியான அர்த்தம் என்ன தெரியுங்களா? ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், செழிப்பின் உபதேசம், ஆசீர்வாதத்திற்கான உபதேசம். ஆசீர்வாதமா இருப்ப, செழிப்பா இருப்ப, நீ நல்லா இருப்ப, உன்னுடைய பிசினஸ் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்றாங்க இல்லையா? இப்படிப்பட்ட செழிப்பின் உபதேசம் தான் மாறுபாடான உபதேசம். சபையில் சேர்க்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்கும் தேவனுக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற பாரம் கடத்தப்பட்டு எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லணும் என்பதுதான் அவருடைய திட்டம். ஆனால் இன்றைக்கு சபையில சேர்க்கப்பட்டு அவங்க தங்களுடைய கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் தான் அநேகர் தங்களுடைய காரியத்தை செய்கிறார்கள். நீங்க போங்க, வசனத்தை சொல்லுங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், அதுதான் தேவ திட்டம், போய் ஊழியம் பண்ணுங்க. அப்படி சொன்னா ஜனங்கள் தங்களை விட்டு போயிருவாங்க, காணிக்க போயிரும். அதனால என்ன பண்ணலாம்? ஜனங்களை உள்ளேயே உட்கார வச்சு ஆசீர்வாத உபதேசங்களை பேசலாம், செழிப்பின் உபதேசங்களை பேசலாம். 5000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 10,000 ரூபாய் தேவைப்படுது, 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 20,000 ரூபாய் தேவைப்படுது, 50,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது 1,00,000 ரூபாய் தேவைப்படுது. இப்படி தேவைகள் உள்ள வாழ்க்கையில யாருக்கு தான் தேவையில்லை? ஒவ்வொரு வாரமும் இந்த செழிப்பின் உபதேசத்தையோ ஆசீர்வாத உபதேசத்தையோ சொல்லும் பொழுது ஜனங்கள் தங்களுடைய கண்ட்ரோல்லே இருப்பாங்க. அப்படின்ற காரணத்தை புரிந்துதான் இன்றைக்கு அநேகர் சீஷர்களையும் தங்களிடத்தை இழுத்து கொள்ளும்படியாய் மாறுபாடானவர்களை போதிப்பாங்கன்னு பவுல் சொன்னது போல இன்றைக்கு அந்த மாறுபாடான உபதேசமாகிய செழிப்பின் உபதேசம் அதிகமாய் தீவிரமாய் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் தேவனுடைய திட்டத்தை தடை செய்வதுதான். உலகமெங்கும் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நம்மளும் ஆண்டவர் தெரியாம தான் இருந்தோம். பாவத்திலையும் அசுத்தத்திலேயும் விக்கிரகத்தின் பிடிலேயும் இருளான வாழ்க்கையிலையும் அதை பேதுரு சொல்லுவார், அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஒரு நாள்ல ஆண்டவர் வசனமுடைய காதலை கேட்கும் பொழுது நம்முடைய பாவ உணர்வடைந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்தோம். காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் அலைந்து திரிந்தாராம். ஆண்டவருடைய வசனம், ஆண்டவர் நம்மை தேடி வந்தார், நம்மை ரட்சித்தார். அப்ப சபையில சேர்க்கப்பட்ட எனக்குள்ளேயும் அந்த பாரம் வரணும். நானும் அவரை தெரியாத ஜனங்களுக்கு போய் ஆண்டவரை பத்தி சொல்லி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிய காரியத்தை செய்யணும். இதுதான் சபையின் நோக்கம். ஆனால் இதற்கு விரோதமாய் தான் மாறுபாடான செழிப்பின் உபதேசத்தை போதிக்கிறாங்க.